அந்த புலி நேபாளத்தில் ஹிமாலயா பகுதியிலுள்ள ரூபால் என்ற கிராமத்தில் தாக்குதல் நடத்தத் தொடங்கியது. அதை கொல்ல வேட்டையாளர்கள் அனுப்பப்பட்டனர். ஆனால் அந்த புலி தப்பித்து விட்டது. நேபாள ராணுவமும் அதை பிடிக்கவோ கொல்லவோ முடியாமல் இந்திய எல்லையை தாண்டி அந்த புலியை விரட்டிவிட்டனர். அதன் பிறகு இந்தியாவின் குமவோன் மாவட்டத்தில் கொலைகளை தொடர்ந்தது. எல்லா தாக்குதலும் பகல் நேரத்தில் நடந்தது. மக்கள் காட்டுக்குள் செல்வதை நிறுத்திவிட்டனர். விறகுகள், பழங்கள், வேர், மருந்து, மூலிகைகள் எதையும் காட்டிற்குள் சென்று சேகரிக்க அச்சமடைந்தனர். அந்த புலியின் கர்ஜனையை கேட்டவுடன் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர மறுத்துவிட்டனர். பிரிட்டிஷ் அரசு ஜிம் கார்பெட்டை அழைத்து அதை வேட்டையாடும்படி கேட்டது. அவர் ஒப்புக்கொண்டு குமவோன் மாவட்டத்தில் முகாமிட்டு புலியை தேட ஆரம்பித்தார். பல முயற்சிகளுக்குப் பிறகு ஒரு 16 வயது சிறுமியை அந்த புலி கொன்றபின் அது விட்ட இரத்தத் தடங்களை பின்தொடர்ந்து அவர் சென்றார். ஒரே நாளில் புலியை சுட முடியாமல் வேட்டை இடைநிறுத்தப்பட்டது. அடுத்த நாள் சாம்பா ஆற்றின் அருகே மக்கள் உதவியுடன் ஒரு இரையை வைக்க முடிவு செய்யப்பட்டது. சுமார் 300 கிராமவாசிகளின் உதவியுடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அன்றைய நாள் சட்டார் பிரிட்ஜ் அருகே ஜிம் கார்பெட் அந்த புலியை சுட்டுக் கொன்றார். அந்த இடத்தில் இன்று சிமெண்ட் பலகை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பின்பு புலியை போஸ்ட்மார்ட்டம் செய்தனர். அதன் வலது பக்கத்தின் மேல் மற்றும் கீழ்ப்பற்கள் உடைந்திருந்தது. மேல்பல் பாதியாகவும் கீழ்ப்பல் எலும்பு வரை உடைந்திருந்தது. இது ஒரு வேட்டைக்காரர் சுட்டதில் காயமடைந்து ஏற்பட்டது. அந்த காயம் காரணமாக புலி இயற்கையான விலங்குகளை வேட்டையாட முடியாமல் மனிதர்களை வேட்டையாடத் தொடங்கியதாக ஜிம் கார்பெட் நம்பினார். ஜிம் கார்பெட் விளையாட்டிற்காக வேட்டையாடுவதை முற்றிலும் எதிர்த்தார். காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் மனிதர்கள் வனப்பகுதியில் புகுந்து வாழ்வது வனவிலங்குகளின் தாக்குதலுக்கு காரணம் என்று அவர் வலியுறுத்தினார். மக்கள் இயற்கை மரபை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வனங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் பல உரைகளை வழங்கினார். அவர் அசோசியேஷன் ஃபார் த பிரிசர்வேஷன் ஆஃப் கேம் மற்றும் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த பிரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஆகிய அமைப்புகளை ஊக்குவித்தார். இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவான ஹெய்லி தேசிய பூங்காவை உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தவர். ஆரம்பத்தில் இந்த பூங்கா லார்ட் மால்கம் ஹேலியின் பெயரில் பெயரிடப்பட்டது. ஜிம் கார்பெட் 19 ஏப்ரல் 1955 அன்று மரணமடைந்தார். பின்னர் 1957இல் அவரது நினைவாக அந்த பூங்காவிற்கு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் என்று பெயரிடப்பட்டது.